ஹலோ பசங்களா, ஹைக்யூ ஜீனியில இருந்து நான் உங்க பயோ ஃபேக்கல்டி ஸ்வேதா. இன்னைக்கு நம்ம கிரேட் 11ல இருக்கக்கூடிய ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஃபண்டமெண்டல் டாபிக்கான செல் த யூனிட் ஆஃப் லைஃப் தான் பார்க்க போறோம். ஸோ இன் திஸ் வீடியோ வி வில் பி டாக்கிங் அபவுட் who found the cell and how was the discovery made and what are the different types of cell and how we classify them. Okay, so shall we move into the video pasangla? Okay, so when we talk about discovery, it's quite well known. நம்ம கிரேட் 9ல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். இதை ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணது வந்து ராபர்ட் ஹூக்குங்கிறவர் தான் 1665ல. அண்ட் ஆஃப்டர் அப்சர்விங் தெம் he also, what is he doing? He is also talking about the cells. He is also publishing his findings in a magazine called Micrographia. So இவர் வந்து என்ன சொல்றாரு, பாக்ஸ் மாதிரி சில ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நான் இந்த வைன் பாட்டில் இல்லை எனி ஃபாரின் லிக்கர் பாட்டில்லாம் பார்த்தோன்னா, இல்லைனா இன்னைக்கு காமனாக இருக்கக்கூடிய ஒரு சில கிளாஸ் பாட்டில்ஸ்லேயே வந்து நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா, மூவபிள் பிளாஸ்டிக் கார்க். அன்னைக்கு வந்து அது டெட் வுட் செல்ஸில் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அது நான் பார்க்கும்போது பாக்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்தேன், நான் வந்து ஒரு மேக்னிஃபைங் லென்ஸ் மூலமாக பார்த்தேன் அப்படின்றத வந்து he registered. Okay, and then Anton von Leeuwenhoek was the first person to see what? A live cell. So இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் கூட கிடையாது பசங்களா. there is something called the dissection microscope. Okay, dissection microscope அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டிசெக்ஷன் மைக்ரோஸ்கோப்ல பார்த்தீங்கன்னா ஒரு அப்ஜெக்டிவ் பீஸ் இருக்கும், அப்ஜெக்டிவ் லென்ஸ் இருக்கும், ஸ்டேஜ் இருக்கும் அண்ட் அ மிரர். ஓகே, ஸோ இந்த மிரர் வச்சு நம்ம லைட்டை கேப்சர் பண்ணி இந்த ஸ்டேஜுக்கு வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ண வச்சோம் அப்படின்னா த்ரூ த அப்ஜெக்டிவ் லென்ஸ் யூ வில் பி ஏபிள் டு டூ வாட்? யூ வில் பி ஏபிள் டு அப்சர்வ் எனி கைண்ட் ஆஃப் லிவிங் செல். பட் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க முடியாது. ஓகே, ஸோ this was the preliminary discovery. அதுக்கப்புறமா ராபர்ட் ப்ரவுனுங்கிறவர் வந்து he was studying cells. so இவர் வந்து எப்படி செல்ஸ் ஸ்டடி பண்றாரு? he is actually using different staining techniques and different stains, ஈயோசின் அப்புறம் மால்சைட் கிரீன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டெயின்ஸ் வந்து அவரோட பீரியட்ல வந்து வளர்ந்துருச்சு. ஸோ he is using different stains to stain the cell and study. அப்பதான் வந்து இந்த மால்சைட் கிரீன் அப்படின்ற ஒரு டை போட்டதும் வந்து he saw something dark in the middle of the cell, right in the middle of the cell. ரொம்ப டார்க்கா ஸ்டெயின் ஆயிருந்த ஒரு ஆர்கனெலை வந்து பாக்குறாரு and he is naming it as nucleus. Okay, and then we had J.E. Purkinje who used the term protoplasm. அதாவது செல்லுக்குள்ள apart from the organelles, whatever you see, that fluid media which you see இல்லையா, we either call it as protoplasm or cytoplasm. so இதுல protoplasm அப்படிங்கிற டேர்மை வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணவர் வந்து J.E. Purkinje அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் இப்ப வந்து ஆண்டன் வான் லூயிவெனாக் வந்து டிசெக்ஷன் மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தோமா. ஸோ வித் ஆல் த டெக்னாலஜிஸ் க்ரோயிங் அப், அடுத்த கட்டமா இவங்களுடைய டிஸ்கவரியில வந்து என்ன பண்றாங்க, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிக்கிறாங்க பசங்களா. ஸோ தட் யூனோ இவங்க வந்து செல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையும் டீட்டெயிலா படிச்சு அதனுடைய பிசியாலஜி அண்ட் அதர் டீட்டெயில்ஸை வந்து ரிவீல் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக வாட் ஆர் தே டூயிங்? தே ஆர் ஆக்சுவலி இன்வென்டிங் த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ஓகே, ஸோ இப்போ வந்து செல்லை கண்டுபிடிச்சாச்சு, இன்னும் ஆர்கனல்ஸ் எல்லாம் டிஸ்கிரைப் பண்ணல, பட் செல்லை வந்து கண்டுபிடிச்சாச்சு. அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு தியரியை பாஸ்டுலேட் பண்றாங்க. இதை யார் பண்றா? எம்ஜே ஸ்க்லீடன். ஓகே, அவர் வந்து ஒரு ஜெர்மன் பொட்டனிஸ்ட். அடுத்து பிரிட்டிஷ் ஜுவாலஜிஸ்ட் டி ஸ்குவான். ஸோ ஸ்க்லீடன் வந்து 1838லயும் ஸ்குவான் வந்து 1839லயும் பண்றாங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் வாட்? செல்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுல ஸ்க்லீடன் அண்ட் ஸ்குவான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் செல் தியரிய ஃபார்முலேட் பண்றாங்க. பட் புது செல்ஸ் வந்து ஆல்ரெடி எப்படி, ஐ மீன் ஆல்ரெடி உயிரோட இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம்ல நியூ செல்ஸ்னுடைய ஃபார்மேஷனை வந்து இவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஓகே, அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இவங்களால வந்து வைரஸ், வீரியாய்ட்ஸ், பிரியான்ஸ் இந்த மாதிரி செல் தியரிக்கு நிறைய எக்ஸப்ஷன்ஸும் இருந்தது. ஏன் பசங்களா? ஏன்னா நம்மளுடைய பேசிக்ஸ்லயே பார்த்துருக்கோம், வைரஸஸ் ஆர் ஆக்சுவலி ஆப்ளிகேட் பாரசைட்ஸ், விச் மீன்ஸ் வெளியே இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட்ல பார்க்கறதுக்கு ஒரு டெட் ஆர்கானிசம் மாதிரியும் ஒரு லிவிங் ஹோஸ்ட் கிடைச்சதுக்கு அப்புறமா ஒரு கம்ப்ளீட் லிவிங் ஆர்கானிசம் கண்டிஷன்லயும் இருப்பாங்க. இதே வீரியாய்ட்ஸ்னா அந்த புரோட்டீன் கேப்சியூல் மட்டும் இருக்கும், ஜெனட்டிக் மெட்டீரியல் இல்லாம. அது வந்து ஆக்சுவலா பிரியான்ஸ்.
இதே வீரியாய்ட்ஸ் வந்து ஜஸ்ட் அந்த பொட்டன்ஷியல் ஜெனட்டிக் மெட்டீரியல் மட்டும் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒரு சப்செல்லுலர் நேச்சர் வச்சு அவங்களுடைய செல் தியரியால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் எக்ஸெப்ஷன். அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடியே வந்து 1855ல ருடால்ஃப் வர்ச்சோ, ஏன்னா இவங்களுடைய இயர் என்னன்னு பாருங்க, 1838 and 1839 இல்லையா? ஸோ இவங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா 1855ல ருடால்ஃப் வர்ச்சோ அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வராரு. அவர் வந்து என்ன சொல்றாரு, செல்ஸ் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்டேட் ஆஃப் டிவிஷன்ல இருப்பாங்க. இந்த டிவிஷன் மூலமா தான் நமக்கு வந்து நியூ செல்ஸ் வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ்ல இருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த ரொம்ப ஃபேமஸான ஸ்டேட்மெண்டான ஆம்னிஸ் இ செல்லுலா செல்லுலா அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுக்குறாரு பசங்களா. அண்ட் தென் இதை பேஸ் பண்ணி அவர் வந்து ஸ்க்லீடன் அண்ட் ஸ்குவான் அவங்க கொடுத்த அந்த செல் தியரியில ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி அதை வந்து ஒரு பர்ஃபெக்டான ஃபைனல் ஷேப்க்கு கொண்டு வராரு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது என்ன, எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்லயுமே செல் இருக்கும் அண்ட் செல்லுடைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். இது ஒன்னா. அடுத்து நியூ செல்ஸ் இல்லைனா எனி செல்ஸ் வில் அரைஸ் ஃப்ரம் வாட், ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ், அதாவது ஆல்ரெடி இருக்கக்கூடிய செல்ஸ். அதே மாதிரி ஒரு செல்லுல நம்ம பார்க்கக்கூடிய ஆர்கனல்ஸ் எல்லாமே வந்து எங்க இருக்கும், புரோட்டோபிளாசம்ல தான் இருக்கும். ஸோ இந்த புரோட்டோபிளாசம்ல இருந்து வெளியே எடுத்தோம் அப்படின்னா இந்த செல் வந்து சர்வைவ் ஆகாது. ஐ மீன் இந்த செல் ஆர்கனல்ஸ் எல்லாமே சர்வைவ் ஆகாது அப்படின்னு வந்து சொல்றாரு. சிமிலர்லி எல்லா செல்ஸுக்குமே ஒரே மாதிரியான மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸும் சிமிலர் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சரும் இருக்கும்னு சொல்றாரு. அண்ட் ஃபைனலி ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் வந்து டிஎன்ஏல குரோமோசோம்ஸ்ல தான் ஸ்டோர் ஆகுது. ஸோ இந்த குரோமோசோம்ஸை எங்க பார்க்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறப்போ இதை வந்து நம்மளால நியூக்ளியஸ்ல பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த முக்கியமான 5 பாஸ்டுலேட்ஸை வந்து நமக்கு தராரு. யார் தராங்க, ருடால்ஃப் வர்ச்சோ வந்து தராங்க. ஓகே, ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு லுக் இன் டு த டீப்பர் ஓவர்வியூ. ஓகே, ஸோ இப்போ செல் தியரினா என்ன, பேசிக்கா செல் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற அந்த டிஸ்கவரியை வந்து பார்த்தோம். அடுத்தது வந்து செல் அப்படின்றது எந்த ஒரு லிவிங் ஆர்கானிசமா இருந்தாலும் அதனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படின்றது தான் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ குரூப் ஆஃப் செல்ஸ்ல இருந்து தான் நமக்கு என்ன வரும், எஸ் பசங்களா, குரூப் ஆஃப் செல்ஸ்ல இருந்து நமக்கு குரூப் ஆஃப் டிஷ்யூஸ். கரெக்டா? இப்படிதான் வந்து நம்மளுடைய ஒரிஜினேஷன் எல்லாமே நடக்குது. அண்ட் குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் மேக் what, organ, and group of organs ல இருந்து organ system. கரெக்டா? சோ இதுல வந்து மேஜர் பார்ட்ஸ், செல்ல இருக்கக்கூடிய 3 முக்கியமான பார்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா செல் மெம்பரேன், நியூக்ளியஸ், சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் we are dividing the cells into 2 basic types. ஒன்னு வந்து அவங்களுடைய நியூக்ளியர் கண்டிஷன். ஓகே, அது ஒன்னா. அடுத்து வந்து ஆர்கானிசம் பேஸ் பண்ணி. ஸோ இப்போ நியூக்ளியர் கண்டிஷன் பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோகேரியாட், யூகேரியாட். ஓகே, ஸோ இதில் வந்து ப்ரோ அப்படின்னாலே பிரிமிட்டிவ் அப்படின்னு தான் அர்த்தம். அண்ட் கேரியான் கோஸ் ஃபார் த நியூக்ளியஸ். ஓகே, ஸோ இந்த நேம் வச்சே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், ப்ரோகேரியாட் பொறுத்த வரைக்கும் வெல் டிஃபைன்ட் செல் ஆர்கனல்ஸோ இல்லை நியூக்ளியர் மெட்டீரியல் ஆர் த ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து ரொம்ப சேஃப் அண்ட் சவுண்டா ஒரு டபுள் மெம்பரேனுக்குள்ள என்க்ளோஸ் ஆயிருக்காதுங்கிறதையும் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் ப்ரோகேரியாட்ஸ். இப்போ யூ அப்படின்னாலே நியூ ஆர் வெல் ஃபார்ம்ட். கரெக்டா? அண்ட் கேரியாட் அப்படின்னா நியூக்ளியஸோடைய ஒரு கண்டிஷன் தான். ஸோ ஹியர் நியூக்ளியஸ் வந்து நமக்கு என்ன இருக்கு, யூகேரியாட்ல டபுள் மெம்பரேன்டா இருக்கு பசங்களா. தட் இஸ் த டிஃபரன்ஸ் ஹியர். ஓகே, அண்ட் தென் பேஸ்ட் ஆன் த ஆர்கானிசம், நமக்கு வந்து பேஸ்ட் ஆன் த ஆர்கானிசம் வி ஹாவ் பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல். பிளான்ட் செல்லை நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றோம், நம்பர் 1 வந்து செல் வால். அடுத்து இங்க வந்து கால்கை பாடிஸ் இருக்காது, இன்ஸ்டெட் யூ வில் ஹேவ் டிக்டியோசோம். கரெக்டா? அண்ட் லார்ஜ் வேக்யூல்ஸ் இருக்கும். இதெல்லாம் தான் வந்து இங்க டிஃபரன்ஸ். இதே அனிமல் செல்ல நோ செல் வால் அண்ட் கன்சிடரபிளி ஸ்மால் வேக்யூல்ஸ். இதுதான் வந்து இங்க டிஃபரன்ஸ் பசங்களா. ஓகே, so these are the differences here.
ஸோ இப்போ ஒரு செல்லோட கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஒரு ஆர்கானிசமா இருந்தாலும் அதனுடைய பாடியை வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் கொடுக்கறது வந்து செல்ஸ் தான். அண்ட் ஒரு செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குள்ள வந்து மல்டிபிள் ஆர்கனல்ஸ் இருக்கும் அண்ட் ஈச் வில் பி சரௌண்டட் பை டிஃப்ரெண்ட் மெம்பரேன். சம்டைம்ஸ் டபுள் மெம்பரேன்டா இருக்கலாம், சம்டைம்ஸ் சிங்கிள் மெம்பரேன்டா கூட இருக்கலாம். தட் இஸ் த டிஃபரன்ஸ் ஹியர். அதே மாதிரி டிஎன்ஏ வந்து எங்க இருக்கும், நியூக்ளியஸ்குள்ள இருக்கும். அண்ட் நியூக்ளியஸ்குள்ள இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ தான் நமக்கு செல் growth அண்ட் ரீப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பசங்களா. ஸோ ஆல் தீஸ் ஆர் பிரிட்டி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி சைட்டோபிளாசம்ல தான் என்ன இருக்கு, மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் நம்ம யூகேரியாட்டிக் செல்ஸ்ல வந்து பார்ப்போம். சிமிலர்லி மைட்டோகாண்ட்ரியால வந்து ஒரு டபுள் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல் இருக்கும். அண்ட் இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் வாட், செமி ஆட்டோனாமஸ். கரெக்டா? ஏன் செமி ஆட்டோனாமஸ் அப்படின்னு சொல்றோம்? பிகாஸ் மைட்டோகாண்ட்ரியா கேன் ரெப்ளிகேட் ஆன் இட்ஸ் ஓன். ஃபர்ஸ்ட் அது இருக்கா, ஏன்னா அதுக்குன்னு சொந்தமா ஒரு டிஎன்ஏ இருக்கு. சிமிலர்லி இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் ரைபோசோம்ஸ் ஃபார் சிந்தசைசிங் த புரோட்டீன். கரெக்டா? இது இல்லாம இட் கேன் ஆல்சோ மேனுஃபேக்சர் வாட், ஆர் எனர்ஜி கரன்சி, தட் இஸ் ஏடிபி. எஸ், ஸோ ஏடிபியவும் வந்து இங்கே யார் சிந்தசைஸ் பண்ணுறா, மைட்டோகாண்ட்ரியா தான் பண்ணுறா. சிமிலர்லி லைசோசோம்ஸ், இதை வந்து நம்ம சியூசைடல் பேக்ஸ் அப்படின்னும் சொல்லுவோம். ஸோ இந்த சியூசைடல் பேக்ஸ் வந்து யூஸ்வலாக ஒரு செல் டேமேஜ் ஆகிட்டா அந்த செல்லை கில் பண்ணுறதுக்கும் சம்டைம்ஸ் செல்லில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க பசங்களா. திஸ் இஸ் த மெயின் திங் ஹியர். அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் யூ ஆல்சோ ஹாவ் த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ எண்டோ அப்படின்னாலே இன்சைட், பிளாஸ்மிக், okay, that is your cytoplasm. Reticulum, that is what is that pasangla, wire or mesh like network. ஓகே, ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் ஹியர் பசங்களா. ஸோ இப்போ ஒரு செல்லுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பீட் யோர் பிளான்ட் செல் ஒரு அனிமல் செல், இவங்க எல்லாரும் தான் வந்து என்னது, பேசிக் இம்பார்ட்டன்ட் ஆர்கனல்ஸ். இவங்க இருந்துட்டா அந்த செல் வந்து இண்டிபெண்டா சஸ்டெயின் ஆகவும் என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் பண்ணிக்கவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது தான் பேசிக் ஐடியா. ஸோ நவ் வி ஆர் மூவிங் இன் டு த important part. Okay, important part of this particular chapter, organelles தாண்டி when we talk about different types of cells, அதுல prokaryotic cell ரொம்ப ரொம்ப important. So they are mostly unicellular. யூனி அப்படின்னாலே என்ன, சிங்கிள் செல் தான். ஓகே, எக்ஸாம்பிள் பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே, மைக்கோபிளாஸ்மா, ப்ளூரோநிமோனியா லைக் ஆர்கானிசம்ஸ், அதை தான் பிபிஎல்ஓன்னு சொல்லுவோம். ஸோ பசங்களா செல் ஆர்கனல்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஏதாவது என்சைம்ஸ் இருந்தால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் நீட்டுக்கு. ஜென்ரல் செல்லுடைய கிளாசிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இட்ஸ் அ நெவர் மிஸ் இன் திஸ் சாப்டர் பசங்களா. ஸோ ஆல்வேஸ் stay tight when you learn the examples. Okay, உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு மெனோமிக்ஸோ இல்லை ஒரு ஃபிளாஷ் கார்டோ ரெடி பண்ணி அதை கான்ஸ்டன்டா ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. only then you will find it very easy. ஓகே, ஸோ இதுல வந்து இப்போ நம்ம பாக்டீரியாவையும் ப்ரோகேரியாட்டிக் செல்ல தான் பார்க்குறோம். அதுல வந்து மொத்தம் 4 பேசிக் ஷேப்ஸ் இருக்கு. இப்போ ராட் மாதிரி இருந்தா இட் இஸ் கால்ட் as what, bacillus. if it is spherical it is called coccus. if it is vibrio it is comma shaped and spirulum is spiral in shape. அதே மாதிரி ப்ரோகேரியாட்ஸ்ல நமக்கு சரௌண்டிங்ல செல் வால் இருக்கு அண்ட் செல் மெம்பரேனும் இருக்கு. ஓகே, ரைட் நெக்ஸ்ட் ஆர் ரைட் adjacent to the cell wall you will be able to find what, the cell membrane here. Okay, and genetic material as I told it is naked and circular DNA. இங்க வந்து நியூக்ளியர் என்வலப் கிடையாது பசங்களா, that's one important point. and genomic DNA பொறுத்த வரைக்கும் நிறைய பாக்டீரியாவுக்கு அடிஷ்னலா இன்னொரு சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கும். அதுக்கு பேர் வந்து பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது மூலமா அவங்களுக்கு வந்து சில ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி யூனிக் phenotypic ஃபீச்சர்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் இன் அடிஷன் டு தி ஜீனோமிக் டிஎன்ஏ. அதாவது அவங்களுடைய ஜீனோமிக் டிஎன்ஏ தனியாகவும் இந்த பிளாஸ்மிட் வந்து தனியாகவும் இருக்கும் பசங்களா. அண்ட் பிளாஸ்மிட் டிஎன்ஏ வச்சு நம்மளால வந்து பாக்டீரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஒரு ஃபாரின் டிஎன்ஏ வச்சு மானிட்டர் பண்ண முடியும். தட் இஸ் வாட் வி ஆக்சுவலி ப்ராக்டிஸ் இன் பயோடெக்னாலஜி இல்லையா. பாக்டீரியல் பிளாஸ்மிட்ஸ் தானே நம்ம யூஸ் பண்றோம். ஸோ தட் இஸ் சம்திங் யூ ஹாவ் டு ரிமெம்பர் ஹியர். ஓகே,
அண்ட் அதே மாதிரி இவங்களுடைய பிளாஸ்மா மெம்பரேன்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில சர்க்குலர் காயில் பாடிஸ் இருக்கு, அதுக்கு பேர் மீசோசோம் அப்படின்னு சொல்றோம். அண்ட் ஒரு சில இன்ஃபோல்டிங்ஸும் இருக்கு. ஓகே, தீஸ் ஆர் நத்திங் பட் தி இன்ஃபோல்டிங்ஸ். மீசோசோம்ஸ் வந்து பிளாஸ்மா மெம்பரேனுடைய இன்ஃபோல்டிங்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் தே ஆல்சோ ஹேவ் ரெஸ்பிரேட்டரி என்சைம்ஸ் லைக் ஆக்சிடேசஸ் அண்ட் டீஹைட்ரஜனேசஸ். ஆக்சிடேசஸ் வந்து they add oxygen, dehydrogen வந்து they remove hydrogen atom. Okay, so இது மூலமா they help in respiration and they also help in what cell wall formation லயும் help பண்ணுவாங்க, DNA replication லயும் help பண்ணுவாங்க. டாட்டர் செல்ஸை ப்ராப்பரா டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கும் மீசோசோம்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் டாக்கிங் அபவுட் த செல் என்வெலப், இதுல வந்து ரொம்ப டைட்டா தான் பவுண்ட் ஆயிருக்கும். இட்ஸ் வெரி டைட்லி பவுண்ட் அண்ட் மொத்தம் ஒரு 3 லேயர் ஸ்ட்ரக்சரா இருக்கும். இன் தட் த அவுட்டர் மோஸ்ட் இஸ் கால்ட் த கிளைகோகேலிக்ஸ் which is then followed by the cell wall and then the plasma membrane. So ஒரு பாக்டீரியாவோட செல் என்வெலப் அண்ட் அது எப்படி ஸ்டெயின் ஆகுது அப்படின்றத பொறுத்து ஹான்ஸ் கிறிஸ்டியன் கிராம் அப்படிங்கிறவர் பாக்டீரியல் செல்ஸை வந்து கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ கிராம் பாசிட்டிவ் வந்து does not take what counter stain. ஓகே, இதை வந்து நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் கிராம் நெகட்டிவ் வந்து takes the counter stain. ஏன் வந்து கிராம் பாசிட்டிவ் எடுக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா the pores are typically very small. once you stain it with eosin, இது வந்து eosin நல்லா இறுக்கி பிடிச்சுக்கும். ஓகே, whereas gram negative ல வந்து you have special membrane proteins called the porins. so இந்த porins வந்து என்ன பண்ண போறாங்க, when you wash it eosinல ஸ்டெயின் பண்ணிட்டு when you wash it with alcohol, eosin ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்டெயின் பண்ற அந்த அயோடினுடைய ப்ளூ கலரை வந்து இவங்க எடுத்துப்பாங்க. so they mostly resemble blue color in the microscope, moving to which we call them as gram negative bacterial cells. okay, ஸோ அதே மாதிரி நிறைய பாக்டீரியால வந்து ஒரு திக் ஸ்லைம் கேப்சூல் வந்து செல் வாலுக்கு வெளியே இருக்கும். அண்ட் திஸ் இஸ் மேட் அப் ஆஃப் பாலிசாக்கரைட் அண்ட் நைட்ரஜீனஸ் வேஸ்ட். அது ஒன்னா. அடுத்தது வந்து இட் இஸ் கோயிங் டு ப்ரொவைட் சம் ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் பாகோசைட்டோசிஸ் அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஓகே, அண்ட் பிளாஸ்மா மெம்பரேன் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் செமி பர்மியபிள். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் செமி பர்மியபிள், அதாவது எல்லா மாலிகுல்ஸையும் உள்ள அனுப்பாது, only selected molecules it will send. okay, and this is also going to interact with the outer surface. okay, and in the membrane பொறுத்த வரைக்கும் both in prokaryotes and eukaryotes they are structurally quite similar. okay, இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பசங்களா. and then there are certain prokaryotes which are called the cyanobacteria. so in the cyanobacteria la யூஸ்வலா நம்ம பார்க்குற மெம்பரேன் எக்ஸ்டென்ஷன்ஸ் இல்லாமல் இன்னும் அடிஷ்னல் மெம்பரேன் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கும். இதை வந்து குரோமேட்டோஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குரோமேட்டோ அப்படின்னாலே நமக்கு கலர் அப்படின்றது தான் மீனிங் அப்படின்னு தெரியும் இல்லையா. ஸோ இங்கே வந்து என்ன மாதிரியான பிக்மெண்ட்ஸ் இருக்கும், குளோரோஃபில் ஏ, பீட்டா கேரட்டின், மயாக்சோசாந்தோஃபில், மயாக்சோசாந்தின், சி ஃபைகோசைனின், சி ஃபைகோஎரித்ரின், இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் பிக்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி குளோரோஃபில் ஏயோட பிரசன்ஸ் இருந்ததுன்னா ஆஸ்வினோ பிளான்ஸ்ல வந்து குளோரோஃபில் ஏயோட பிரசன்ஸ் இருக்கிறதுனால தான் till date they are able to synthesize their own food. ஆனா இன் கேஸ் இப்ப வந்து இங்க குளோரோஃபில் ஏ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களால ஓன் ஃபுட்டை சிந்தசைஸ் பண்ண முடியாது. யாரால? சைனோபாக்டீரியாவால. ஸோ இன் தட் கேஸ் பண்றாங்க அப்படின்னா நமக்கு வந்து இட் ஹேப்பன்ஸ் ஒன்லி இன் த பிரசன்ஸ் ஆஃப் குளோரோஃபில் ஏ. பசங்களா ரிமெம்பர் தட். ஓகே, பாக்டீரியல் செல்ஸ் பொறுத்த வரைக்கும் they can be motile or non-motile. okay, and they will also have filamentous extensions which are called the flagella. so in the bacterial flagellum பொறுத்த வரைக்கும் it has 3 important parts. one is filament, hook and basal body. so filament வந்து இருக்கிறதுலே longest portion and cell surfaceல இருந்து வெளியே வரைக்கும் இதுதான் எக்ஸ்டெண்ட் ஆகுது. and flagella, pili and fimbriae இது மூணும் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் மோட்டிலிட்டி மட்டும் இல்லாம ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ்லயும் வந்து இன்வால்வ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பிள்ளை, இட் ஹெல்ப்ஸ் இன் கான்ஜுகேஷன் ஆர் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் வாட் த பாக்டீரியா. ஃபிம்ப்ரியே அட்டாச் ஆகிறதுக்கு. ஓகே, ஏதாச்சும் ஒரு சர்ஃபேஸ், ஒரு சப்ஸ்ட்ரேட்டம்ல ஒரு பாக்டீரியா அட்டாச் ஆகணும் அப்படின்னு நினைக்குதுன்னா அப்ப வந்து இந்த ஃபிம்ப்ரியே வந்து அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே,
So apart from that, we have ribosomes and inclusion bodies. So cytoplasm பொறுத்த வரைக்கும் இது வந்து granular-ஆ தான் இருக்கு, and that is because of the presence of ribosomes, which is denoted as 70s. இதை நீங்க பிரிச்சீங்க அப்படின்னா 50s plus 30s அப்படின்னு தான் வரும். ஓகே, அண்ட் நிறைய ரைபோசோம்ஸ் வந்து ஒரு சிங்கிள் mRNA-ல அட்டாச் ஆயிட்டு they will form a chain which is called the polyribosomes. They are the ultimate site of what? Protein synthesis. So இப்போ வந்து inclusion body அப்படின்னா என்னன்னு தெரியணும் இல்லையா? For example, இங்க இமேஜ்ல இருக்க இந்த ரைபோசோம் எடுத்துக்கோங்க. It is synthesizing certain amino acids. ஓகே, சிந்தசிஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நார்மலா ஃபோல்ட் ஆகாம மிஸ்ஃபோல்ட் ஆயிடுது. அப்ப என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் இன்க்ளூஷன் பாடியோட இன்வால்வ்மெண்ட்ல இந்த ஃபோல்ட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்றோம். அதுக்கப்புறம் மாலிகுலர் சாப்ரான்ல போட்டு அதை வந்து ப்ராப்பரா ஃபோல்ட் பண்ண வைக்கிறோம். திஸ் இஸ் த ரோல் ஆஃப் இன்க்ளூஷன் பாடி. ஸோ இது வந்து ப்ரோகேரியாட்டோடைய அந்த 70s ரைபோசோம். ஸோ ஆஸ் யூ கேன் சி த லார்ஜர் சப் யூனிட் இஸ் டினோட்டட் பை 50s அண்ட் ஸ்மாலர் சப் யூனிட் இஸ் டினோட்டட் பை 30s பசங்களா. And apart from that, you have other reserve materials which are stored in the cytoplasm. Cytoplasmலயே வந்து inclusion bodies அப்படின்ற ஃபார்ம்ல நமக்கு சில reserve materials இருக்கும். That can be your food materials or phosphate granules or synoviation granules, இல்ல glycogen granules கூட இருக்கலாம். And sometimes purple and green photosynthetic bacteriaல நமக்கு gas vacuoles இருக்கும், so that they will be able to trap the gases. Okay. So with this, we are coming to an end in our part 1 video for Cell, the Unit of Life Pasangla. I hope you people enjoyed watching our video. Please do share your suggestions, or if you have any doubts, you can actually put them in the below comment sections. And please don't forget to, follow our YouTube channel and put it on the priority button so that you will be able to receive all the videos on the first come and first serve basis. Pasangla. Thank you for watching.